ஒரு கிராமத்தில் ஒரு 5 தம்பிமார் இரவில் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு தம்பி சொன்னான்னா அந்த மற்ற 4 பேரை பார்த்து ஆண்டவருக்கு மாத்திரம், ஏசப்பாவுக்கு மாத்திரம் 100% நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா நம்ம வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். 100% ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்களா. ஆனால் நைட்டு முழுவதும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே என்னை 100% என்னை ஒப்பு கொடுக்குறேன், 100க்கு 100 என்னை ஒப்பு கொடுக்குறேன், 100க்கு 100 என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரே ஒரு தம்பி உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அவன் இரவு முழுவதும் தூங்காமல் அந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். 100% நான் ஒப்பு கொடுக்குறேன், 100க்கு 100 என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த வாலிபன் தான் பின் நாட்களில் D.L. மூடி அமெரிக்கா தேசத்தை ஒரு கையிலையும் ஐரோப்பா தேசத்தை ஒரு கையிலையும் அசைத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனத்தை கர்த்தர். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதுங்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிரும், வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. இப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவருக்கு எந்த அளவு நம்மளை விட்டு கொடுக்குறோமோ அவர் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். இன்னொரு வேளை சொல்ல போனால் அவருடைய மகிழ்ச்சி நம்மளை அப்படியே ஆளுகை செய்யும். நீங்களும் நானும் கவலைப்பட, we are not designed for worry. கவலைப்பட நம்மளை அர்ப்பணிக்கும். கவலைப்பட நம்ம டிசைன் பண்ணப்படலை. ஏன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாதான்னு சொல்கிறார். கவலைப்பட்டால் அரிசி தோசமாக மாறுமா? கவலைப்பட்டால் ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்க. கவலைப்பட்டால் கழுத்து வலி வரும், முதுகு வலி, ஊரில் உள்ள வியாதிகள்லாம் கவலைப்பட வரும். ஐயா, நீங்கள் கவலைப்பட நீங்கள் டிசைன் பண்ணப்படலை. வேதம் சொல்லுகிறது சீயோன் பர்வதம் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாக இருக்காது. கரங்களை தர. அல்லேலூயா. உங்கள் தெருவில் உள்ளவங்க உங்களை பார்த்தா என்னத்தையா அவனுக்கு என்ன ராஜா மாதிரி வரான், ராஜா மாதிரி போகிறான். காலையிலே 2 நாயை வாக்கிங் கூட்டு போய், இப்போ நான் வாக்கிங் கூட போய் நிறைய வீடுகளில் நாய் வர ஆரம்பிச்சு. எங்கள் தெருவில் நான் நாயை வாக்கிங் கூட்டு போக காரணமே என்னென்னா, இந்த 2 நாயை கூட்டு போயிட்டு வந்து ஒரு 100 வசனத்தை சொல்லி முடிச்சிருவேன். வாக்கிங் விசுவாச அறிக்கை பண்ணிடுவேன். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருந்தேன். உங்கள் தம்பி போகணும். அதனால் நம்ம எல்லோரும் தெரிந்த ஒரு பாடல். நான் எதனால் என்ன சொல்ல வரேன், உரி பண்ண வேண்டாம். எல்லாம் சொல்லுங்கள், உரி பண்ண வேண்டாம். சொல்லுங்கள். நாயோட நடப்புறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன் அப்படின்னா நாய் என் கூட வர்றது ரொம்ப இஷ்டம். அத்துக்கிட்டு தான் நிற்கும். ஆனால் அதை விட சந்தோஷம் கர்த்தரோட வசனங்களை பேசிக்கிட்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெரிந்த பாடல் அந்த இது, என் தேவன் எனக்காய் ஏதாய ஒரே ஒரு கவியை பாடி என் இயலாமையில் அம்மா ஆரம்பிக்க நீ ஆரம்பிக்க. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என்
குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும். கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், பாரங்கள், அழுத்தங்கள், வியாதிகள், வறுமைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களில் வீட்டை குறித்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். முதலாவது யோசுவாவினுடைய வீட்டை குறித்து நான் சொன்னேன். இந்த மேன் ஆஃப் பாசிட்டிவ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஐயா, நான் ஏற்கனவே சொல்கிறேன், பிரச்சனைகளை உங்கள் கண்களினால் பார்க்காதீங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். பிரச்சனைகளை உங்கள் கண்களால் பார்த்தால் நீங்கள் தோற்று போவீங்க. பயமாக இருக்கும். திட்டம் போடும்போதும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு திட்டம் போடாதீங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, அது மேலே முடியாதுன்னா முடியாது. உன் விசுவாசத்தினுடைய உனக்கு ஆக கடவுள். உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் திட்டம் போட்டால் பெருசாக சாதிக்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு திட்டம் போடாதீங்க. உங்களோடு இருக்கிறவரை வைத்து திட்டம் போடுங்கள். கரங்களா தட்டுங்களா. அல்லேலூயா. இயேசு தான் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை வச்சு திட்டம் போடலை. 5 அப்பம் 2 மீன். அந்த நாட்களில் வீட்டில் அந்த அப்பம் சுடுறதுக்கு பேக்கரியில் போய் கொஞ்சம் ஈஸ்ட் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க பின்னால். அந்த நாட்கள். இப்போ அந்த அப்பம் மாவுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயிர் எடுத்து ஊற்றிடுறதோ ரெடிமேடாக விற்குது. இந்த அப்பம் சுடுறதுக்கு முந்தின நாள், ஏன்னா எங்கள் வீட்டில் தான் தெரியுமா, ஒவ்வொருத்தரும் 10 அப்பம் சாப்பிடும். 23 பேர் 230 அப்பம் போட்டால் தான் என்ன செய்ய முடியும். ஆமாம். அப்போ காலையிலேயே கறி குழம்பு வச்சு, அப்பத்துக்கு கறி குழம்பு வச்சு தின்னா எல்லாம் 10 அப்பம் 12 அப்பம் வரிசையாக 5 பேர் இருப்போம். 3 அடுப்பு போட்டு அப்பம் போட்டுக்கிட்டே இருக்கணும். பூரி போட்டால் 300 பூரி போடணும். எல்லாம் ஒரு கையை அப்படி அம்மிக்கிட்டாங்கன்னா ஒரு பூரி காலியாக போயிடும். எல்லாம் பலவான்களின் புத்திரர் தான். இப்போ நான் எதில் விட்டேன், உங்கள்கிட்ட இருக்கிறது இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து மாத்திரம் கணக்கு போட்டார் அப்படின்னா அவருக்கு தலை சுற்றி இருக்கும். நான் என்ன செய்வேன் பிதாவே அப்படின்னு. அவர் கிளியராக சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு. எல்லாம் சொல்லுங்கள். உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் உங்களை தனியே விடலை. நான் அனாதை. அந்த ஆண்டவன் தான் எனக்கு தோணும். ஏதோ இயல மாட்டாதவன் உங்கள் கூட இருக்கிற மாதிரியும். ஆண்டவன் மாத்திரம் நமக்கு துணையாக இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கலாம். கரங்களை தட்டங்களை. சிலவங்க சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? ஐயோ பாவம், அவள் அனாதை, அந்த ஆண்டவன் தான் அவளுக்கு துணை. ஆண்டவன் துணையாக ஒரு ஆள் இருந்தால் போதும். கர்த்தர் துணை நிற்க 1 சாமுவேல் 14 போட்டிருக்கு. கர்த்தர் துணை நிற்க யோனதான் என்பத கடைசி ஒரு 3 வசனத்தில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை என்ன செய்தாராம், கட்டளை இட்டார் யோனதானுக்கு. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள். துணை நிற்கிற ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்கள். துணை நிற்கிற ஆண்டவர். ஏதோ உங்களை தனியாக விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறேன், உன்னை அனாதையை நான் விடமாட்டேன், உன்னை திக்கற்றவனா நான் விடமாட்டேன், உன் கூடையே நான் இருக்கிறேன். ஒருத்தர் கடற்கரை வழியாக போய்கிட்டே இருந்தார். ஒரு முன்னால் போயிட்டே இருக்காராம், பின்னால் 2 கால் தடம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். யார் கால் தடம்? ஆண்டவரேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் தான் அவன் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கல் முள்ளும் கரடு முரடுமாக இருந்துச்சு. அப்போ அவருக்கு பார்த்துட்டு, ஆண்டவரே அங்கெல்லாம் 4 கால் இருந்துச்சு, இங்கே 2 கால், என்னை தனியாக விட்டேர்லையா, கரெக்டாக நெக்காக இருந்து காலை வாரிட்டேரையா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரா, எப்பா நான் காலை வாரலப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் இதில் உன் கால் அடிபட்டுருன்னு நான் உன்னை சுமந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உன்னை நான் தூக்கிட்டு வரேன். 57 வயசு முடிஞ்சு 58 அடுத்த மாதம் நவம்பர் மாதம். என் திறமையினால், என் கெட்டிக்காரத்தனத்தினால நம்ம வந்துட முடியுமா?
முடியவே முடியாது. ஏசாயால 42 அதிகாரமாக அதில் ஒரு வசனம் இருக்குது, குருடர்கள் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஏசாயா 42 எத்தனை வசனம்? எப்சி வரலையே இன்னைக்கு. ஏசாயா 42 16 வாசிங்கம்மா. அது நல்ல கவனிங்க. 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், அறியாத வழியிலே நடத்தி. பக்கத்தில் சொல்லுங்க, கை கொடு. ஐயா, கர்த்தர் ஒன்று என்ன நடத்தின பாதை பழைய இரும்பு, ரைஸ் மில்லு, பிளாஸ்டிக்கு, மரம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அசிஸ்டன்ட் பாஸ்டர், பில்டிங் டிமாலிஷிங், கன்ஸ்ட்ரக்ஷன் கடை இடிக்கிறது, நெல் வியாபாரம், அரிசி வியாபாரம். கல்யாணத்து அன்னைக்கு மனைவிக்கு அநேகரை நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க இரும்பு வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க பாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க உமி வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க தவிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து கல்யாணத்து அன்னைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தினேன். ஒரே உமி வியாபாரம், தவிட்டு வியாபாரம், அரிசி வியாபாரம், குருணை வியாபாரம், நெல் வியாபாரம், வைக்க வியாபாரம், எல்லாம் 70 வயசுக்கு மேலே உள்ள கிழடுகள் எல்லாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யெரொபெயாமுடைய ஃபெயிலியருக்கு முதியவர்களுடைய ஆலோசனைகளை என்ன செய்தான்? தள்ளுனா. என்னுடைய வெற்றிக்கு ஒரு காரியம், என்னை சுற்றிலும் வயசான ஆட்கள் என்ன செய்யுது? இருந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு காதரனை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன்? அது வயசானவர் கிடையாது, கலாக்கா கோவப்பட்டுறக்கூடாது. அவர் என்னை விட ஒரு 40 நாள் 50 நாள் தான் கூட இருக்கும். அப்படி தானே? 70 நாளா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஐயா, தேவன் பாருங்க, தேவன் அப்படி இப்படிலாம் நடத்துவார். ஆசாப் சொல்கிறேன், நான் மிருகம் போல் இருந்தேன், சூக்கு நேரம்லாம் நடத்தியிருக்கார். ஆனால் முடிவில் என்னை மகிமையிலே கொண்டு வந்து என்ன செய்வாரா? சரி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஐயா, நீங்கள் வந்த பாதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி இந்த சர்ச்சிலெல்லாம் வந்து உட்காருவீங்க அப்படின்னு நினச்சீங்களா? குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து நல்ல கரங்களை, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் பாருங்க, இருக்கிற வாழ்க்கையில் காணப்படும் எல்லா இருள்கள். இப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனசாட்சி, இப்போ பார்த்தாலும் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். ஏன்னா போன சபைகளை எல்லாம் அடிப்பார், நொறுக்குவார். இன்று நீ மரித்தால் பயவுள்ளே. நல்ல வார்த்தை எத்தனை இருக்குது? போகிற சபைகளில் சாகிறத பற்றியே பேசி, இன்று நீ மரித்தால். செத்து போயிட்ட என்னத்துக்காரு? சினிமா தேட்டரில் சின்ன வயசில் திடீர்னு தீ பிடிச்சா. தூத்துக்குடியில் பாவம் மன்னிப்புன்னு ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்க நேரம் அந்த செட்டு தீ பிடிச்சி 100 பேர் செத்து போனான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தூத்துக்குடியில் பாவம் மன்னிப்பு படம். அதை கேட்டதுலேருந்து சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ஒரு பயம். ஏப்பா, இது வேறு எரிஞ்சு போன ஆண்டவரே, உடைய செட்டைகளுக்குள்ளே என்ன செய்யும்? மறைத்துக்கொள்ளும். சரி, அங்கேயாவது நல்லா பார்ப்போன்னா அங்கே காதல் சீன் வந்தால் உன் கண்கள் நேராய், அப்பவும் வசனம் உள்ள கிரியேச்சு, அதையாவது பார்த்து தொலைச்சிருக்கணும். அதையும் பார்க்க தலையை குனிஞ்சிக்கிட்டார். நல்லா கவனிங்க. கோணலை செவ்வையாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து எல்லாம் அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, அறியாத பாதை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அறியாத வழி, தெரியாத பாதை. ஆனால் அழகாக தேவனால சில நேரம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வை ஆக்குவார். ஓகே, இப்போ இந்த நாளில் கூட ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஒரு வெற்றியின் வீடு, யோசுவாவின் வீட்டை பற்றி பார்த்தோம், சூனை மூராள் வீடை பற்றி பார்த்தோம், சாரிபாத் விதவையை பற்றி பார்த்தோம். போன வாரம் ஞாபகம் இருக்கா எதை பார்த்தோம்னு? போன வாரம் கீழ்ப்படிதல் வீடு ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். ஒபீடியன்ஸ். ஐயா, உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் பெரிய திறமசாலியாக இருக்க வேண்டாம், தேவனுக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தால் போதும்யா, பெரிய ஆட்கள் ஆகிடலாம். ஒபீடியன்ஸ், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்துங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தில், பிசாசு போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிள்ளைகளை நீங்கள் கீழ்ப்படிதலில் தயவு செய்து பழக்குங்க. பிள்ளைங்க தாய் தகப்பன் பேச்சுக்கு கீழ்ப்படிதல் பழக்கிட்டனாலேயே கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும். ஏன்னா அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். போன சண்டே இரவில் கூட பேசினேன். நீங்கள் யாத்திராகமோ கடைசி 2 அதிகாரம் 38, 39, 40 பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டு ஆசரிப்பு கூட அதை பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நீங்கள் யாத்திரா 38, 39, 40 ஃபுல்லாக கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் 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 சொல்லி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சிட்டான்? மூடின். அதெல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்னை அழகாக மூடுவார். கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கான் ஒரு தலைவன். ஆவியானவர் டேக் எவ்ரிதிங் அழகாக பொறுப்பெடுக்கிறேன். ஸோ இந்த நாளில் கூட வெற்றியின் வீடுங்கிற தலைப்பில் நான் 2 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 1:28, நியாயாதிபதிகள் 5:24, 2 பேர் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒருத்தவங்க லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு. And the angel came unto her and said, Hail, thou that art highly favored, the Lord is with thee, blessed art thou among women. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளை தேவதூதன் வந்து வாழ்த்துகிறான். அதே அடுத்த அவளை போட்டுக்கு எலிசபெத்து மரியாளை வாழ்த்தினாள், வாழ்த்தல் பெற்றால் வாழ்த்துறாள். இப்போ நியாயாதிபதிகள் 5:24 வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான யாகேலின் மனைவியாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தேசமே பாடுது, ஏதோ 1-2 பேர் பாடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெபோராலும் பாராக்கும் அந்த முழு தேசமும் 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்த்து, அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது ஒரு பெரிய வெற்றி. ஏன் இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த யாகேல் ஏபேரின் மனைவி, கேனியனான, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கேனியனான. அவள் யார் அப்படின்னா, அவள் இஸ்ரவேல் வம்சம் கிடையாது. நீங்கள் 4:11 வாசிங்க. கேனியனான ஏபேர் என்பவன், நல்ல கவனிங்க, இவன் ஒரு எத்ரோ மீதியான் தேசத்தான், மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராக இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். மோசேய 40 வருடம் அவங்க மாமனார் அழகாக உருவாக்கினார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் சம்மந்தம் பண்ணுகிற இடம், சத்தமாக சொல்லுங்கள், சம்மந்தம் பண்ணுகிற இடம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உருவாக்குகிற இடம். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. புரியுதா? இரும்பு இரும்பு கருக்கிடுன்னு போட்டிருக்கு. அயன் ஷார்பன்ஸ் அயன். எங்கே போனாலும் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் பல லீடர்ஷிப்பு கீழே நான் இருந்திருக்கேன்.
அழகாக நம்மளை உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு இன்னும் சிறு பூச்சி. இந்த யாக்கோபுங்கிற பூச்சை டக்குன்னு கால்ட்டு மிதித்து அது என்ன செஞ்சு போயிடும்? செத்துருவலை அப்படிமா. ஆனால் இந்த யாக்கோபுங்கிற சிறு பூச்சியை தேவன் எப்படி உருவாக்குகிறாரா? வேதம் சொல்லுகிறது, புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிறேன், நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு. எப்படி யாக்கோப தேவன் உருவாக்குகிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. எல்லாம் சொல்லுங்க, தேவனை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனையே மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு யாக்கோபு என்கிற பூச்சியை தேவன் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். ஜபத்தில் அழகாக உருவாக்குவார். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். 12 ரோமர் எடுக்க வேண்டாம். நம்பிக்கையில் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். ஓகே, இந்த யாபேரின் யாரோட மனைவி? யாகேல். ஏபேரின் கேனியனான ஏபேரின் மனைவி ஸ்திரீகளுக்குள்ளே ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? இவன் ஒரு மீதியானிய லேடி. இன்னொரு சொல்லப்போனால் மோசே மாமனாருக்கு சொந்தக்காரி. அவன் அந்த தன்னுடைய ஜனத்தை விட்டு பிரிந்து கூடாரம் போட்டு இருக்கிறாள். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முழு தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா சிசரா. நீங்கள் 4:1 தானே? 4:1 நியாயாதிபதிகள் 4:1 வாசிங்க. நல்லா கவனிங்க. ஏகுத்னு அவன் ஒரு நியாயாதிபதி. இந்த ஏகுத்துங்கிற நியாயாதிபதி யாரை கொன்னா அப்படின்னா, எக்லோன் அப்படின்னு ஸ்தூளித்த ஒருத்தனை கொண்டுட்டான். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வயிற்றுக்குள்ளே கத்தியை விடுறான். கத்தியை விட்டு வெளியே எடுக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த குடல் அழகு கொழுப்பு எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அந்த எக்லோன். பின்னாட்களில் சொல்கிறாங்க, அந்த எக்லோனுடைய பிள்ளைகள் தான் ரூத், மோவாப். அந்த ரூத் அண்ட் ஒர்பால் அப்படிங்கிறாங்க. அந்த ராஜாவினுடைய மோவாபிய ராஜாவுடைய குமாரத்திகள் தான் ரூத், ஒர்பால். அக்கா தங்கச்சிக்கு தான் இவன் யார்? மக்லோன், கிளியோன். நகோமியுடைய 2 பையங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு வேத சரித்திரம் சொல்லுது. இப்போ நல்லா கவனிங்க. ஏகுத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை, and the children of Israel again did evil in the sight of the Lord when Ehud was dead. ஐயா நல்லா கவனிங்களேன். இந்த நீங்கள் திரும்ப நியாயாதிபதிகளில் வருகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை விட்டு விலகினார்கள். இல்லாட்டி கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் அப்படி போடவே இல்லை. ஏன்னா தேவன் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல இருக்குது, சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார் என்பதை அறியாது இருந்தார். விலகிட்டார்ன உடனே அவனை விட்டுட்டு தூரத்துலலாம் போய் நிற்கலை. இந்த பஸ்ஸில் எழுதி போட்டிருக்கமே 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு. அப்படியும் இல்லை. கர்த்தர் சிம்சோனுடைய விலகி பக்கத்திலே தான் நிற்கார். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? வீடியோ எதுவும் வச்சுருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் வந்துச்சா? அப்படி இல்லை. ஏன்னா என்றைக்கு கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாரோ அவன் இருதயம் நொறுங்கிச்சு. அவன் இருதயம் நொறுங்கி போய் இருக்கு. வேதம் சொல்லுது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவரால் புறக்கணிக்கவே முடியாது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும். ஐயா, உங்கள் இருதயம் எந்த அளவு நொறுங்கி போய் இருக்கோ,
அந்த அளவு உங்கள் பக்கத்துல எல்லாம் சொல்லுங்கள், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது? நொறுங்குண்டு பணிந்து உள்ள ஆவி உள்ள ஒரு இடத்துல நான் வாசம் பண்ணார். சிம்சோனுடைய பக்கத்தில் தான் நிற்கிறார் ஆண்டவர். அவன் கண் பிடுங்கப்படுது. வேதம் சொல்லுது, சிம்சோன் ஒரு பெண்ணை கண்டு, சிம்சோன் ஒரு வேசியை கண்டு, சிம்சோன் தெளிலாளை கண்டு 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 கண்ட கண்ட காட்சிகளை பார்த்து கடைசியில் இன்னொரு வசனம் வருது, பெலிஸ்தர் அவனுடைய 2 கால்களை பிடுங்கினார்கள். அடப்பாவி, உன் கண்ணின் காட்சியில் நட. ஆனால் வேதம் சொல்லுது, நீ பார்க்குற பார்வைகள், நீ பார்க்குற காட்சிகள் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து என்ன செய்யுமா? நிறுத்து. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதில் நான் சொல்ல வந்தேன், சிசரா இந்த மோவாபிய ராஜா அவன் மரித்த பின்பு கேனியனான அடுத்த வசனம் வாசிங்க. ஆசோரி இல்லை, ரெண்டாம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் எனும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அப்போ ஐயா கர்த்தர் கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் விற்று போட்டார் சொல்லுங்கள். அப்படிலாம் விற்கிற தேவன் கிடையாது. நீங்கள் உபாகமோ யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை திருடி ஒருத்தன் விற்று அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பிள்ளைகளை விற்கிறவன் கொலை திருடுறவன் கொலை செய்யப்படணும், விற்கிறவன் திருடணும். கர்த்தர் விற்று போட்டார்னு என்ன அர்த்தம்? இவருக்கு ஏதோ செலவு கொடுத்துட்டுல, இந்த வச்சுக்கோ ஐசக்கை வச்சுக்கோ, எவ்வளோ வேணும் ஏதோ கொடுங்க. அப்படியா இல்லை, கர்த்தர் தடை பண்ணுறாரு. அவருடைய அன்பின் கரங்களை தட்டி விட்டு போகும்போது தான் ஒப்பு கொடுத்தானோன்னு கர்த்தர் ஒப்பு கொடுக்குறது கிடையாது. நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணட்டும், இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட தாய்மார் வந்து கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு பையனை அவங்க அப்பா அம்மா ஜெயிலில் பார்க்க போயிருக்காங்க. இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் அந்த ஐசக் பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், சின்ன வயசில் எத்தனையோ புத்திமதி சொன்னார், நான் கேட்கலை. இப்போ கொலைகேஸில் மாட்டி நான் ஜெயிலில் இருக்கேன், நீங்கள் பாஸ்டர் ஐசக்கை போய் பார்த்து அவர் எனக்காய் ஜோம் பண்ணணும், இந்த வரக்கூடிய இந்த ஹியரிங்கில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அந்த பையனுடைய அப்பா கேட்டு, இப்போ இருக்கிற அந்த காதக்கணர் வீட்டுக்கு வந்து கையில் 2000 ரூபா கொடுத்து, என் பையன் ஜெயிலிருந்து 2000 ரூபா உங்களுக்கு காணிக்க கொடுத்து உங்கள்கிட்ட ஜோம் பண்ண சொன்னால் எனக்கு விடுதலை வேணும் ஹியரிங் அப்படின்னு. எனக்கு துட்டை வாங்கிட்டு கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துடுச்சு. ஐயோ, பிள்ளைகள்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், கர்த்தரை தேடுங்கடா, தேவையில்லாத உறவுகள் வேண்டாம், தேவையில்லாத பழக்கம் வேண்டாம், கர்த்தரோடு ஐக்கியப்படுங்கன்னு படித்து சொன்னேன்னே, என் பிள்ளை கேட்கலையே. எனக்கு ஜெயிலில் கிடந்து ஜெயிலில் இருந்து பாஸ்டர் ஐசக் ஜோம் பண்ணால் எனக்கு அற்புதம் நடக்கும், எவ்வளவோ புத்திமதி சொன்னேன், நான் கேட்கலையேன்னு 2000 ரூபா கொடுத்துருக்கு, வாங்கிட்டு ஒரே அழுக. எனக்கு என்ன சொல்ல வரேன், தேவன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனை ஒழிய சிறையிருப்புக்குள் தள்ளுகிற தேவன் கிடையாது. வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். இன்னும் நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார்னா கர்த்தர் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். இன்னொரு வகையில் சொல்ல போனால், தேசத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கு முன்னால் உனக்கு நல்ல காரியம் நடந்தாதான் அதுக்கு நடக்கும். கரங்களை தட்ட அல்லேலூயா. ஏன்னா 11:11 நீதிமொழிகள் சொல்லுது, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். வாசிங்க நீதிமொழிகள் 11:11. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றுவோங்க. 10 வாசிங்க, அதுக்கு முந்தின வசனம் நல்ல கவனிங்க ஐயா. நீங்களும் நானும் நன்றாக, நீதிமான்கள் நன்றாக இருந்தால் எப்போ சூசான் நகரம் மகிழ்ந்தது தெரியுமா? பட்டணம் எப்போ களி குறிஞ்சது தெரியுமா? அந்த பட்டணத்தில் நம்மளை போல் தேவ பிள்ளைகள் இருக்க போய் தான் அந்த பட்டணம் களி வரும். கரங்களை வைத்துருவாங்க இல்லையா? எழுதி வச்சுக்கிடுங்க.
சீக்கிரத்தில் சென்னையை விட மதுரை நம்பர் 1 டாப்புக்கு போக போகுது. கரங்களா தட்டுங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஊருக்கு வெளியில் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இங்கே அந்த 2.25 சென்ட், இந்த 40க்கு 30, 37க்கு 31 இப்படி வாங்காதீங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஊரில் இருந்து இங்கே ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இவர் அண்ணெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. நிறைய நகை இருக்குது அப்படின்னா கொஞ்சத்தை விற்று ஊருக்கு வெளியில் நத்தம் பக்கம் அங்கே பக்கம் ஏக்கருக்கு 10,000 20,000 அப்படிலாம் கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம்னாலும் ஏக்கர் கணக்கில் தயவுசெய்து வாங்கி போடும். ஏன் பாஸ்டர் இவ்வளோ கேரண்டியாக நீங்கள் சொல்கிறீங்க? நானும் வாங்க போகிறேன். முதல்ல இப்போ கடனை கொஞ்சம் அடைக்கணும். சில்லற கடனெலாம் ஓச்சிட்டு அவுட்டரில் இடம் வாங்கி போடும். பாஸ்டர் எப்படி இவ்வளோ தைரியமாக மெட்ராஸை விட மதுரை பெருசாக்குமா அப்படின்னா, ஐயா வேதம் சொல்லுகிறது யோசேப்பு நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல் பாஸ்டர் ஐசக்கு நிமித்தம் மதுரை ஆசீர்வதிக்கப்பட போகுது. புரியுதா? எகிப்துக்கு இவன் போனதுனால இவன் ஆசீர்வதிக்கப்படலை. இவன் எகிப்துக்கு போனதுனால எகிப்து என்ன செய்யப்பட்டது? பாஸ்டர் நீங்கள் மதுரைக்கு வந்து நல்லா ஆகிட்டீங்களா? நான் நல்லா ஆகலப்பா. மதுரைக்கு நான் வந்ததுனால மதுரை நல்லா இருக்கு. புரியுதா? மதுரையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போ இங்கே உள்ள ஃபேமிலியை விட இப்போ ஆன்லைனில் ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஆடு போட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா 100 பேர் 150 பேர் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. ஐயா நீ தேவனோடு நடந்தால் ஏதோ அந்த ஊர் வச்சு நீ நல்லா இருக்க போகிறது கிடையாது. வில்லாபுரத்தை வச்சு நீ நல்லா இல்லை, ஒன்றையை வச்சு தான் வில்லாபுரமே நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது நீதிமான்கள் நன்றாக இருந்தால் மதுரை ரிஜாய்ஸ் ஃபேமிலி நல்லா இருந்தால் மதுரை பட்டணம் கலிகூர். பத்து நீதிமான்கள் மதுரையில் இருக்கும், 1000 நீதிமான்கள் இருக்கும், 10,000 நீதிமான்கள் இருந்தால் மதுரை வந்து அழிக்கப்பட முடியாது. 10 நீதிமான்கள் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினியோ அழிவோ மரணமோ அங்கே என்ன செய்யாது, வராது. நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் கழிகூறும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நியாயாதிபதிகள் 4:3 வசனம் வாசிங்க. 2 வசனம் 4:2 ராஜா. நானே வாசிருக்கார். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அடுத்த வசனம் போடுங்க. அவனுக்கு அந்த சிசரா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சிசரா சொல்லுங்க, சிசரா. அந்த காலத்தில் ஒரு சிகரெட் ஒன்று உண்டு, சிசர்ஸ், எவ்ரி பஃப் எ ப்ராமிஸ் அப்படின்னு. எல்லாம் சொல்லுங்க, சிசரா சொல்லுங்க, சிசர்ஸ், கத்திரிக்கோள், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசரா. இந்த சிசராவுக்கு எத்தனை ரதங்கள் இருந்துச்சா? எத்தனை ரதங்கள் இருந்துச்சா? 900. அதான் பைபிள் சொல்லுது, 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உன் தாபரமே. அது தேங்க்யூ. நல்ல கவனிங்க ஐயா, இது தேவ சித்தமா? நீங்கள் ஆயாது வீட்டில் திரும்ப திரும்ப கர்த்தரை விட்டு விலகினார்கள். கர்த்தர் அவங்களை விற்று போட்டார். கர்த்தர் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இது தேவ சித்தமா? நீங்கள் 2 நாளாகமும் 15:15 வாசிக்கலை. 2 நாளாகமும் 15:15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும்
சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு the Lord gave them rest. அடுத்த அதே 15 தான். அரவுண்ட் அபவுட், ரெஸ்ட் அரவுண்ட் அபவுட். எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஐயா, இதுதான் தேவ சித்தம். 1 மணி நேரமாவது நீங்கள் கர்த்தரை டெய்லி தேடலை அப்படின்னா, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, நீங்கள் பாவம் செய்வீங்க. சென்னையில் டாக்டர் பால் ஆங்கிச்சோ, டேவிட் ஆங்கிச்சோ கொரியாவிலேருந்து வந்திருந்தார். அவர் சொன்ன 1 மணி நேரம் கூட ஒரு விசுவாசி ஆண்டவரோடு இல்லட்டா அவன் பாவம் செய்கிறவனாக தான் இருப்பான். ஏன்னா இயேசுவே சொன்னால், நீ சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். நியாயாதிபதிகள் 4:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளோ நல்ல கர்த்தர். 3, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருடம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டான். வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஜிஎஸ்டினால ஜனங்கள் தவிக்கிறார்கள். இட்லி சாப்பிடும்போது 18% இட்லி ஜிஎஸ்டி உள்ளே போகுமா? ஸ்பெஷல் தோசை நெய் ரோஸ்ட் 80 ரூபா, அதுக்கு 18% எவ்வளவு? 80 ரூபாய்க்கு 18% எவ்வளோ? 8 1 8 8 64, 14 ரூபா 40 பைசா. 80 ரூபா நெய் தோசை சாப்பிடும்போதே கொஞ்சம் விற்கும். தண்ணி குடிச்சிட்டு ஜிஎஸ்டி 18%. வடை வேணுமா சார்? வடை வேண்டாம், தோசை போதும். துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? தவிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சபையாய் நீங்களும் நானும் தேடும்போது அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்திலே வரான். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. சுற்றிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். பாருங்க, தாவீது இரவும் பகலும் பாடகர்களை வைத்து அந்த அட்மாஸ்பியரில் அப்படி ஒரு ஆராதனை மண்டலத்தில் அப்படி ஒரு விடுதலை. ஜனங்கள் திராட்சை செடியின் கீழே அமைதலாய் குடியிருந்தார்களாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மாதுளை மரத்துக்குள்ள திராட்சை செடி கீழே அவ்வளோ இளைப்பாறுதலில் ஜனங்கள் இருந்தார்களாம். அப்போ இதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு நேரமும் ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் சிக்கணும், நீங்கள் மாட்டணும், ஆண்டவரை நோக்கி முறையிடணும், கத்தணும். அது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எப்பொழுதும் செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் எனக்கு செவி கொடு. நீங்கள் 2 நாளாகும் 15:15 பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோம் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஆணையிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பாட்டு, எல்லாம் சொல்லுங்கள், வெளிப்பாட்டு அறிவு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஐயா, கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னு வைங்களேன். அவர் என்னை நேசிக்கிறார். காலையில் எந்திக்கும் போதே ஒரு சந்தோஷம். நேற்று 4 மணிக்கு எழுந்திரிச்சேன், ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், பெரிய சந்தோஷம். சில நேரம் 1 மணிக்கு எழுந்திக்கிறேன், பெரிய சந்தோஷம். நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்ன செய்கிறாரா? பக்கத்தில் கர்த்தர் உங்களை தாங்குகிறார். ஏன் உங்கள் காதுக்குள்ளே எறும்பு போகலை? கர்த்தர் உங்களை தாங்குகிறார். ஏன் கொசு கடித்தாலும் உணர்வே இல்லாமல் தூங்குகிறோம்? கர்த்தர் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். ஒரு கொசு கடித்து தூக்கம் இல்லாமல் கொசுவை அடிச்சுக்கிட்டே உட்காந்து கொசுவை விரட்டேன். நான் ஈ பிடிச்ச கதை தான். நான் என்னைக்காவது ஈயை பிடிச்சிருக்கா அப்படின்னு போய் கவும், அவ்வளோதான். நான் அதுக்குள்ளே அங்கே போயிடும்.
நல்லா கவனிங்க. இப்போ யாகேலை பற்றி வேகமாய் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தில் நல்லா கவனிங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். சொல்லுங்கள் ஐயா. கொடுமை உன் மேலே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, கொடுமைக்கு தூரமாவாய், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். வேதம் சொல்லுது, கொடூரமானவருடைய சீறுதல்கள் இது வரும்போது அவர் காற்றுக்கு ஒதுக்க என்ன செய்வாரா இருப்பெல்லாம் சொல்லுங்க. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மீதே மலைகளின் மீதே பலனும் வேலைக்கும் எளியோர்க்கும். இப்போ நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட கொடுமையில் பாஸ்டர் இந்த காலை வேளையில் நான் கொடுமைக்கார மனுஷன்ட்ட சிக்கிட்டு இருக்கேன், கொடுமைக்கார கடங்காரங்கிட்ட நான் சிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். கொடுமையான வியாதி, அக்யூட், கொடுமைனா அக்யூட், சரியான சிக்கல். கொடுமையில் இந்த காலை வேளையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் எனும் தீர்க்கதரிசி ஆனவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, ஒரு கொடுமைக்கார சிசரா, நியாயம் விசாரிக்கிற தெபோரா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சித்தினா சக்சஸ், சித்தினா வெற்றி. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இங்கே பாருங்கள், பிசாசு ஆண்டவர் அழகாக ஒரு ஊழியக்காரர் எழும்ப பண்ணுகிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். கொடுமை வரும் பொழுதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறான். ஆகாப் ஒரு கொடுமைக்கார ஆகாப், ஏசபேல் ஒரு கொடுமைக்கார ஏசபேல். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலியா வருகிறான். ஏரோது பிள்ளைகளை கொல்லக்கூடிய ஈவு இரக்கம் இல்லாத ஒரு கொடூரன் யோவான் ஸ்நானகனுக்கு தீர்க்கதரிசி எழும்புகிறான். தந்திரமுள்ள பார்வோன், யோசேப்பை அறியாத பார்வோன், ஆண்டவர் மோசேயை எழும்ப பண்ணுகிறார். கொடுமை, ஜனங்களுக்கு கொடுமை. வேதம் சொல்லுது, தெபோராள் அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, அவள் தான் எழுப்பி விடுறா. வாசிங்க 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4:6. அவள் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு 10,000னா 10,000 தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வர இழுத்து, வர இழுத்து. ஐயா, உங்களை யார் கொடுமை செஞ்சாலும் அவனை கரன்னு போட்டு இழுத்து கொண்டு வருவார் கர்த்தர். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு யார் கொடுமை செஞ்சாலும் இழுத்து கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே ஒரு எலி கிடந்து மகா தொந்தரவு. பூனையை கொண்டு விட்ட உடனே பூனை கொஞ்ச நேரத்தில் அந்த எலியை பிடிச்சி கொண்டு அப்படி போடும் பார்க்கணும் நம்ம முன்னால். இதுக்காக தானே கவலைப்பட்ட பாலகுமாரா அப்படின்னு. வர இழுத்து எல்லாம் சொல்ல, அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ஐயா, நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன். எவன் கொடுமை செஞ்சாலும் அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். ஒரு ராஜாட்ட 2 பேர் போய் நிற்கிறாங்க. கொன்னே போடுவேன், பார்க்காத ஓடிப்பேர் அப்படி சொல்கிறான் பார்வோன். ஆனால் நீங்கள் யாத்திராமம் 12 பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கேட்குதா? கொஞ்சம் ஃபேன் ஓடுது. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோனையும் மோசையும் துரிதமாய் அழைப்பேத்து அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா?
பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் மோசே கையில் ஆரோன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். கரங்களை தட்டுங்கல. துரிதமாய் அழைப்பித்து, நீங்கள் யாத்திரை 12 இந்த வசனத்தை பாருங்க. பார்வோனையும் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகுது, எகிப்து அழிந்து போகிறதே நீ இன்னும் பார்க்கலையா? அறிவு கட்டவனே, கொஞ்சமேனா அறிவு இருக்கா? ஐயா, எவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் நல்லா கவனிங்க. எத்தனை? 12:31 போடு ராஜா. ராத்திரியில் அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள். நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள். என்னையும் ஆசீர்வதியுங்கள். நாங்கள் எல்லாரும் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாக இந்த ஜனங்களை எகிப்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினான். நல்ல உற்சாகம், நல்ல கரங்களை. ஐயோ, சாவு இல்லாத வீடே கிடையாது. ஆராதனையை தடுக்கிறதுக்கு இது பண்ணால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், ஆராதனை நீ தடுத்தனா உன் தலைப்புள்ள சாகும். பார்வோனுடைய வீட்டில் இருந்து அரண்மனையில் வேலை பார்க்குறவன் வந்து ஏந்திரம் அரைக்கிறவன் வீடு வரைக்கும் பிள்ளை சாவு இல்லாத வீடு இல்லையா? என்னை பார்க்குற நாளிலே சாகவாய் சாகாய்ன்னு அதுக்கு முன்னால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வரவழைத்து துரிதமாய், நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் தீவிரமாக. நல்ல கரங்களை தட்டுங்களே. ஐயா, நான் சொல்கிறேன், இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த நாளை தினத்தில் மறுநாளில் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. 1ஆம் தேதி காலையில் 5:30 to 6:30 வாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். 430 வருஷம் தடைப்பட்ட காரியம் துரிதமாய் 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 பல ஆண்டுகள் காத்திருந்த காரியம் இந்த அக்டோபர் மாதத்தில் விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி 430 வருடம் உள்ள பிரச்சனை இந்த அக்டோபர் மாதத்தில் தீரப்போகுது. துரிதமாக போங்க ராசா. இன்னொரு காரியம் தேசத்தில் நடக்க போகுது, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடர்ச்சியாக இவங்க எகிப்தை விட்டு போய் 25 நாள் செங்கடலுக்கு போகும்போது நம்ம என்னமோ நினைக்கிறோம், நைட்டு 12 மணிக்கு வீட்டை விட்டு 12:20க்கு வைகை ஆற்றுக்கு போன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, செங்கடலுக்கு எங்கே போயிட்டாங்க. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். புளிப்பில்லாத மாவெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு கெட்டுச்சாதத்தெல்லாம் கட்டிட்டு நாங்கள் திருநெல்வேலி இதில் அந்த பொங்கலுக்கு மறுநாள்லாம் ஆத்தங்கார கறி நாள்னு போய், எங்களுக்கு அப்போ என்ன தெரியும், 4 வயசு 3 வயசில் சுற்றிலும் இந்துக்கள் வாங்க கறி நாளுக்கு ராட்டனம் சுத்தம் போகும்னு போய் ராட்டனம் சுற்று என்னமோ சாப்பாடு கொடுப்போம், அதையும் சாப்பிட்றது. ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் நைட்டு 12 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு செங்கடலுக்கு அப்படி போகல. அவங்க கிளம்புனது நைட்டில் தான் கிளம்புறார். செங்கடல் பிரிகிறது நைட்டில் தான் பிரியுது. 25 நாள் இவங்க பிள்ளைகள் இவனுக்கு எல்லாம் பிள்ளைகளை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் குழியை தோண்டிக்கிட்டு அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எகிப்தியன். என்ன, எகிப்தில் வந்து சாவுங்கிறது ரொம்ப, அவங்க பரிமள தைலம் போட்டு இந்த பிரமிடே டெட் பாடியை வைக்கிறதுக்கு தான் எல்லா சாவு காரியங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க போய் 25 நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு புத்தி, செங்கடல் அவர்களை அடைத்து போட்டதான். செங்கடல் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்கள். மற்றவனுக்கு நம்ம அடைக்கப்பட்டது போல் தெரியும், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது, வேதத்தில் போட்டுக்கு, வலிய தண்ணீரில் வலியை உண்டு பண்ணார், சுழல் காற்றில் எலியாவுக்கு வலியை உண்டு பண்ணினார், கற்பாறையிலே மலையில் கண்மலையில் பாம்புக்கு வழியை உண்டு பண்ணினார், நடுக்கடலில் கப்பலுக்கு வழியை உண்டு பண்ணினாராம். ஐயா, கப்பலுக்கு கடலில் வழியை உண்டு பண்ணினவர், கற்பாறையில் பாம்புக்கு வழியை உண்டு பண்ணினவர், ஆகாயத்தில் கழுகுக்கு வழியை உண்டு பண்ணினவர், வழியை தண்ணீரில் செங்கடலில் வழியை உண்டு பண்ண. கேட்குறேன், இதிலெல்லாம் வழியை உண்டு பண்ணினார,
உங்களுக்கு எனக்கும் வழியை உண்டு பண்ண மாட்டார். அந்த வழியை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். கரங்களை தட்டுங்களேன். வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அடல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. நல்ல கவனிங்க. இந்த யாகையில பார்த்து மாத்திரம் போட்டிருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். 4:22 வாசிங்க. நியாயாதிபதிகள் 4:22. இந்த சிசராவை நல்ல கவனிங்க. 15 கூட வாசிருங்க. 4:15. நியாயாதிபதி கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பராக்கிரமத்துக்கு முன்பாக பட்டே கருக்கினால். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். உங்களை கொடூரமாக எவனும் ஆளுகிறானோ கர்த்தர் கலங்கடிப்பார். ஐயா அவனால் தூங்க முடியாதுயா. இன்னொரு வகையில் சொல்ல போனால் யோசேப்பை உயர்த்தப்படுகிற வரைக்கும் பார்வோனுடைய இருதயம் கலங்கி கொண்டே இருக்கும். அவனை உயர்த்தின அடுத்த நிமிஷம்தான் பார்வோனுக்கு நிம்மதியே வரும். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. அவனுக்கே தெரியாது என்ன முடிவு எடுக்கும். லூஸ் வாக்கல பார்வோனுடைய இருதயம் காலமே கலங்கி கொண்டிருக்கான். கலக்கம் நிறைங்கின பார்வோன் உங்கள் முன்னால் இருக்கு. உங்கள் ஏத்த வீடு பக்கத்து வீடு எல்லாம் கலங்கின பார்வோன்கள். யோசேப்பு வந்து நிற்கிறான்னு என்ன அர்த்தம்? சர்வ பூமியின் மகிழ்ச்சி வந்து நிற்கி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நான் சர்வ பூமியின் சீயோன் பர்வதம். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சீயோன் பர்வதம். கையை எப்படி வை ஜாஷ்வா. சீயோன் பர்வதம் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. கலங்கின ஒரு இருதயம் இவன் மகிழ்ச்சியில் போய் ரெஸ்ட்டில் போய் இப்படி நிற்கிறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். 7 மாடுகள் ஏறி வந்துச்சு. கொளுத்த மாடுகளை 7 மாடு விழுங்கிட்டு நான் சாப்பிட்லையே. சின்ன பிள்ளைங்க சொல்லும் எடுத்து தின்னுட்டு இங்கே பார்த்தா வாயில் இப்படி ஒரு கோடு இருக்கும். சாப்பிட்டியா மைசூர் பாவை? நான் சாப்பிடல. எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், கையும் கிளம்பமாக பிடி போட்டாலும் உண்மையை ஒத்துக்கிடவே மாட்டான். அப்படி ஒரு கள்ளப்பையா. அவன் பாலிசி உண்மையை ஒத்துக்கிடவே கூடாது. இல்லை நீ ரூபா எடுத்தியால? நான் ஏன் எடுக்கேன்? இல்லை நீ எடுக்கலை? நான் ஏன் எடுக்கேன்? எங்கள் அப்பாடே சொல்லுவான், எங்கள் அப்பன் கோடீஸ்வரன், நான் ஏன் எடுக்கேன்? ஓஹோ உங்கள் அப்பன் கோடீஸ்வரன் என்ன? நான் ஏன் எடுக்கேன்? கையங்களவுமாக பிடிபட்டு இந்த மாடு முழுங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த செழிப்புள்ள கதிர்களை 7 கதிர் என்ன செஞ்சான்? காலமே கலங்கி கொண்டிருக்கான். இவன் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ச்சியில் போய் இப்படி நிற்கிறான். அது ஒன்றும் இல்லையா, தேவன் உங்களை சிநேகித்தபடினால தேவன் செய்ய போகிறத உங்களுக்கு மறைக்காமல் சொல்லிட்டாரு. அர்த்தம் சொல்கிறது தேவனுக்குரியது. 7 செழிப்புள்ள காலம் வரும். நல்ல ஞானம் உள்ளவனை பார்த்து 7 கோடவுனை பெரிய எகிப்து முழுவதும் கோடவுன் உங்களை கட்டி அதில் டெபாசிட் பண்ணி 5ல் 1 விளைகிறத வைங்க. பிறகு பஞ்ச காலம் வரும், அதுலேருந்து சப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். ஞானம் உள்ளவனை பார்த்து சொல்லிவிட்டு நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லலை. இவன் ஏற்கனவே நான் இருக்கேன் என்னை நினச்சிக்கோன்னு ஒருத்தன்ட்ட சொல்லி அவன் 2 வருஷம் என்ன செஞ்சாச்சு? மறந்தாச்சு. ஒரு லிமிட்டில் வந்து ஆண்டவரை சார்ந்து பழகிட்டோம்னா அந்த மனுஷனை ஐஸ் வைக்கிறது, நைஸ் பண்ணுறது, சும்மா அந்த சோப்பு போடுறது, இந்த அருவ ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிறது கூட சேர்ந்து, நீங்கள் சிரிப்பாக பேசுங்களே அப்படின்னு சிரிப்பு வராதுக்கெல்லாம் போய் சொல்லி இவன் சொல்லிட்டு விட்டுட்டான். இப்போ இவன் கலங்கினவனுக்கு இப்போ தான் கலக்கம் நீங்கி வேதம் சொல்லுகிறது, அவன் லூசு மாரி டக்குன்னு பார்வோனுடைய சரப்பணி எடுத்து இப்போ எங்கே வருது? எல்லாம் சொல்லுங்கள். தேவ ஆவியானவர் கோல்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், தங்க பரிமாற்றம், முத்திரை மோதிரம். ஒரு பாஸ்டர் சொல்கிறார் கோயம்புத்தூரில், அவர்
சர்ச்சுக்கு பேசுகிறதுக்கு போயிருக்கோம். சர்ச்சில் தேவை இருக்குது அப்படி தான் சொன்னோம். ஒரு சொல்கிறார், ஒரு ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸர் கிரெடிட் கார்டை கொடுத்து, கிரெடிட் கார்டுனா ஒரு டெபிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கார்டை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ பணமோ அதை எடுத்துக்கிடுங்க, ஃபுல்லாக எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம், இருக்க பணத்தெல்லாம் காலி பண்ணிக்க தான் பின்கோடு. அப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆவியானவர் ஐஸ்வர்யத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஆவியானவர், செழிப்பை கவர்ந்து கொள்ளுகிற ஆவியானவர். மோதிரத்தை கொடுக்குறான், சரப்பணியை கொடுக்குறான், குலாரி வண்டிகளை கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். பார்வோன் பின்னும் பார்வோன், பின்னும் பார்வோன், பின்னும் பார்வோன் அப்படின்னு இன்னொரு வகையில் சொல்ல போனால், உங்கள் மேலே உள்ள அனாயிட்டிங் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தியே வராது. கரங்களை தட்டுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போயிடுவான். எதை ஒவ்வொன்றா சொல்லி விளக்கி சொல்ல நேரம் இல்லை. வாசிங்க. கர்த்தர் கலங்கடித்தாராம். 15:4 கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பராக்கிரமுக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு ஃப்ளீ. ஃப்ளீனா என்னது? பறந்து போவான். எல்லாம் சொல்லுங்கள். நடந்து கூட போக மாட்டான், ஓடி கூட போக மாட்டான். இப்போ வேகமாக சிஸ்டரை இவ்வளோ மாத்திரம் வேகமாக சில காரியங்களை நான் சொல்லிடுறேன். 4:22 போயிடுவோம். டைம் ஆகிட்டுருக்கு. இன்னும் 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். டைம் கண்ணா கரெக்ட் டைம் என்ன ஆகுது ஜாஷுவா? 10:15. இல்லை இது மேரியாம்மா சரியாக வருதா? 10:15. ஓகே, சரியாக இருக்கு. 22 நல்லா கவனிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மெல்ல சத்தமாக சொல்லுங்கள். சிசரா வந்துட்டான். சிசரா வீட்டுக்கும் யார் வீட்டுக்கும்? ஏபேரின் மனைவியாகிய யாகேல் வீட்டுக்கும் நல்ல உறவு இருந்திருக்கு. கரெக்டாக வந்துக்கிட்டு, ஏம்மா கூடார வாசல்னு யாராவது வந்தால் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு இவன் உள்ளே போய் படுத்து அவன் போர்வை எடுத்து மூடியிருக்கா. யார் மூடியிருக்கா? யாகேல். ஏங்க என் வீட்டுக்காரர் இல்லைங்க, நீங்கள் வரக்கூடாதுங்க அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இன்னொரு வகையில் சொல்ல போனால் யாகேலுக்கும் ஏபேருக்கும், எல்லாம் சொல்லுங்கள், கணவன் மனைவி உறவு நல்லா இருந்தால் ஐயா உங்கள் குடும்பத்தில் எந்த பிசாசும் நுழைஞ்சாலும் மடங்கடிக்கப்படுவான். நல்ல கரங்களை தாட்டேன். நான் இல்லாத நேரம் சிசரா வந்தானா, சிசரா படுத்து கிடந்தானா. அவ்வளோ ஏபேருக்கும் யாகேலுக்கும் நல்லது. புருஷன் வீட்டில் இருக்க மாதிரியே போடலாங்க. ஏபேர் ஒரு ஆண் வர்றான், ஒரு படைத்தலைவன் சிசரா வர்றான். அதுவும் வர்றவன் பயங்கர யுத்தத்தில் எக்ஸாஸ்ட் ஆகி உயிரே போகக்கூடிய அளவுக்கு களைச்சு போய் வர்றான். ஏற்கனவே 1000 பேரை கொன்ன சிம்சோன் பார்த்தீங்கன்னா தாகத்தினால நான் சாகிறேன். யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா வாழ்வா சாவா. சிசரா பெரிய படைத்தலைவன். ஏபேருடைய மனைவி யார்? யாகேல் வீட்டுக்கு வந்துக்கிட்டு வாசலில் வந்து, ஏம்மா வாரும் என் ஆண்டவனே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், வாரும் என் ஆண்டவன், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும். நல்லா கவனிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டே உள்ளே வாரும், இது வெளியே இருப்பான். ஏற்கனவே ரெபேக்காலும் உங்கள் அண்ணன் லாபான்னு கூப்பிட்டு நல்லா விருந்து வச்சு பொண்ணை கொடுத்தாங்க. உள்ளே வரும் என் ஆண்டவனேன்னு இந்த யாகேல் வர வச்சு அவன் தண்ணி தான் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? குடிக்க. இவ என்ன கொடுக்குறா? பால். தண்ணியும் கொடுத்துருப்பா, பாலும் கொடுக்குறான். பாலை கொடுத்து போர்வையை போட்டு மூடி, வேதம் சொல்லுது மெல்ல அவன் அண்டையிலே. சத்தமாக சொல்லுங்க. 22 தானே? 21. பின்பு ஏபேரின் யாகேல் கூடாரானை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து, எல்லாம் சொல்லுங்க, மெல்ல.
ஒரு வெற்றியின் வீடாக இருக்க வேண்டும் போது அந்த பெண் பாருங்க, கையில் இப்போ என்ன இருக்குது? கூடார ஆணி. கையில் என்ன இருக்குது? சுத்தி. வேதம் சொல்லுது ராட்டினத்தில் கைகளை வைக்கிறாள். நீதிபதிகள் 31 போட்டிருக்கு, அவள் தன் கையில் எதில் வைக்கிறாளாம்? ஐயா புத் குணசாலின ஸ்திரீ ராட்டினத்தில் கையை வைக்கணும், அதே நேரத்தில் சில நேரம் கூடார ஆணியில் என்ன செய்யணும்? கையை வைக்கணும். பாஸ்டர், நான் டெய்லி கூடார ஆணி போல் இருக்கிற ஊசியை வச்சு பூவை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன்? சொல்லுங்கள் பூ விற்கிற வியாபாரிகளே. சும்மாவே அவங்க இப்படி 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 என்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா பூவாக அந்த வந்துடுது. அது மதுரை மல்லிகைப்பூ. ரொம்ப சில நேரம் காசை கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு மோந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். மனைவிட்ட வந்து கொடுப்பேன், ஏம்மா நீ தலையில் வச்சுக்கோ அப்படின்னு. நான் மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிமா. என் காதில் வச்சு விடு அப்படின்னு. மதுரை மல்லிகைப்பூ இங்கே வந்து தான் அந்த ஸ்மெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நல்லா கவனிங்க, மெல்ல மெல்ல அவன் அண்டையில் வந்து எல்லாம் சொல்லுங்கள், நிதானமாய் நடக்கிறவன். ஐயா உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவன் பதறான். மெல்ல அவன் அண்டையில். யாக்கோபு சொல்லுகிறான், கரவாள ஆடுகளை மெதுவாக தான் கொண்டு போக முடியும். தாவீது சொல்கிறான், பிள்ளை ஏண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள். நீதிமொழிகள் 17:1 போட்டிருக்கு, மெதுவான பிரதித்திரம். என்னது? சகோதரிகள் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வருது. இந்த ஒரு ஆமாம் ஒரு பிள்ளை இப்படி தண்ணி குடிச்சு, மம்மி அப்படி என்ன, அந்த பிள்ளை தண்ணி பாட்டுலாம் கீழே என்ன செஞ்சிருது போட்டுரும். அடுப்பாங்கரையில் இருந்து ஒரு சத்தம்தான், மம்மி அப்படிங்குது. ஏன்னா நில குழஞ்சி போயிடுது. ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாம் சொல்லுங்கள், மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை. ஐயா இந்த இந்த மெல்ல ஒருத்தன் கதையவே முடிக்க போகிறா. யார்? யாகேல். மெல்ல இதை எங்கே கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஆமான் சதி திட்டம் போட்டுட்டான். எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கலாம். ராஜாவே, நீரும் ஆமானும் நான் அழைக்கிற விருந்துக்கு வரணும். செங்கோலை போய் தொடுறான். ராஜாவே, என்ன செய்யணும்? விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வரணும். அடுத்தாப்புல, எஸ்தர் ராஜாத்தியே, தேசத்தில் 127 தேசத்தில் 63 தேசம் உனக்கு தரேன். உன் வேண்டுதல் என்ன? நீ எனக்கு பெருசு, தேசம் பெருசு கிடையாது. இது அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் தாரேன். இந்தியா மாத்திரம் வேணும். ஏன்? இந்தியாவில் தான் ஐடி ஃபீல்டே இருக்கு. அவள் சொல்கிற மறுபடியும் ராஜாவே விருந்துக்கு வரணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட. எஸ்தர் பார்த்தீங்கன்னா மெல்ல அவன் அண்டையிலே போய், உன்னை அவன் இருக்கணுமா நான் இருக்கணுமா, உங்கள் அம்மா இருக்கணுமா நான் இருக்கணுமா அப்படிலாம் போய் கத்தலை. யார்? சில ஆட்கள் சாதாரண பிரச்சனையை மைண்டில் ஏற்றி பலூன் ஊதுற மாதிரி ஊதி அவ்வளோ உடஞ்சிட்டு. தெரியுமே நீ ஊதவா செஞ்ச, நீ சைக்கிள் டியூப்பு, நீ இது சைக்கிள் ஏர் அடைக்கிற மிஷினை வச்செல்லாம் அடைச்ச. எல்லாம் சொல்லுங்கள், மெல்ல அவன் அண்டையிலே போய். வேதம் சொல்லுது, யோபு சிநேகிதன் யோபு பேசுவ போதில் நிதானமாய் பேசலை. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு என்ன வரட்டுமே, என்ன வரட்டும். பைபிள் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படான், கர்த்தரை நம்பி அவன் இருதயம் எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். பொதுவாக நான் பார்க்க நிதானத்தை இழக்கிறவங்க நான் பார்த்தா, காலையில் எழுந்துச்சு பைபிள் வாசிக்காமல் ஜோம் பண்ணாதவங்க நிதானத்தை இழந்துடுறாங்க.
ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கான். எலிசா, இன்னொன்று எலிசாவுடைய வேலைக்காரன். ஐயோ ஆண்டவனே, நம்மளை பிடிக்க வந்துட்டு சீரியரானோ கத்துறான். ஏன்னா பைபிள் வாசிப்பு கிடையாது, ஜோம் பண்ண கிடையாது. காலையில் 5 மணி ஆயிட்டுனா அம்மனில் போய் ஒரு அப்பமும் டீயும் சாப்பிட்டு ஆகணும். நல்லது, தப்பு இல்லை. டீ சாப்பிட்டா வந்து மறுபடியும் அந்நிய பாஷை பேச, மறுபடியும் பைபிளை வாசி. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளேருந்து 2 பேர் வெளியே வரான். எலிசா பார்க்குறான், அவர்களோடு இருக்கிறவர்களே பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்கள் என்ன செஞ்சிடலாம், திறந்துடலாம். எலிசாக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிற என்னை சூழ தூதர்கள் எப்பொழுதும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கரங்களை தட்டுங்கள. தாவீதினுடைய சங்கீதம் வாசிருக்கான் எலிசா. பிரச்சனையை பார்த்தா ஆ ஊ ஊ ஆ. பைபிள் சொல்லியிருக்கு, இயேசு கிளியராக போட்டிருக்கா, சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சங்கீதம் 34:19 சொல்லிட்டாரு, நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதோட முடியலை, அவ எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். கரங்களை தட்டுங்களேன். யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு நெருக்கடி இல்லை, எந்த குடும்பத்தில் துன்பம் இல்லை. நேற்று நைட்டு 10 மணிக்கு ஒரு பொண்ணு பெங்களூரில் இருந்து, பாஸ்டர் நான் ஒரு ஹிந்து, என்னம்மா அவங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், 3 வயசாச்சு, என் பையனுக்கு பேச்சு வரலை, அவன் மேலே கையை வைமா, நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லு, இயேசுவி நாமத்தினாலேன்னு சொல்லுன்னு. கையை வைக்க முடியாது. இந்த 3 வயசு பையன் ஃபோட்டோவை நேற்று 11 மணிக்கு அனுப்பி விட்ருக்கு. அந்த பையன் 3 வயசு பையன் பேச்சும் வரலை, கையை தானே கடிப்பான். ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். கல்யாணம் ஆகி இப்போ சின்ன பிள்ளை அந்த பொண்ணு. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஒரு 10 மணிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு ஜோம் பண்ணு. எவ்வளோ பிரச்சனை ஜனங்களுக்கு. எப்பா, எத்தனை சைக்கோ ஆம்பளை, எத்தனை சைக்கோ பொம்பளை, எத்தனை சைக்கோ பிள்ளைங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா 3 பசங்களும் 2 பசங்களுக்கு ஆட்டிசம். அந்த வீடியோவில் அந்த சிஸ்டர் இதான் என் பிள்ளைங்க பாஸ்டர் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இந்த 2 பிள்ளைகள் இருக்காது. வீடு எங்கே இருக்குது, வீடு நயகரா ஃபால்ஸ் பக்கம்தான் எங்கள் வீடு இருக்குது. அங்கே தான் பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர். ஜோம் பண்ணுங்க. 2 பிள்ளைகளுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம். 3 பிள்ளைகளை காரில் வைக்கக்குள்ள அந்த தாய் படாத பாடுபடுது. ஏன்னா 2 பிள்ளைகள் அன்கண்ட்ரோலபிள். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எவ்வளோ நல்ல பிள்ளைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதை குரங்காக்கி, அதை குறை சொல்லி, அப்போ எவ்வளோ பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா யாகேல் அடுத்தாப்புல அவள் மெல்ல அப்படின்னா, ஐயா எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்கள். தேவன் பார்ப்பது போல பிரச்சனைகளை பாருங்கள். எலிசாவுனுடைய சக்ஸஸ் காரணமே தேவன் சத்துருக்களை பார்க்கறது போல பார்த்தான். எல்லா இஸ்ரவேலரும் பயப்படுறாங்க கோலியாத்தை பார்த்து. அப்போ முகத்துக்கு விலைக்கு ஓடிப்போனா. ஆனால் தாவீதினுடைய பார்வை தேவன் எப்படி கோலியாத்தை பார்க்கறது போல் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். எல்லா சத்தமும் என்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. தேவன் பார்ப்பது போல பிரச்சனைகளை பார்க்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவாதா? யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு எதிரி இல்லை, யாருக்கு வியாதி இல்லை. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது உபத்திரவத்தின் கொகையில் தான். இப்போ எது ஞானம்? பிரச்சனைகளை எப்படி கையாள்வது பாருங்க. மெல்ல அவன் அண்டையிலே போய் யாகேல். பைபிளில் ஒன்று யாகேல் சிசராவை கொண்ட, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை கொண்டது. ஏன்னா அபிமெலேக் அப்படிங்கிற ஒரு ராஜாவை ஏந்திரக்கல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ மேலே நிற்கிறா, ராஜா கீழே நிற்கிறான். ராஜாவே இங்கே வர வேண்டாம், போகிறோம். நான் போக மாட்டியா, கொஞ்சம் இரு அப்படின்னு கிரைண்டர் கல்லை தூக்கி போட்டான், ஏந்திர கல்லை தூக்கி போட்டான். அப்போ வெற்றி உள்ள குடும்பத்திற்கு ஐயா எல்லாம் சொல்லுங்கள் நிதானம். சதமாக சொல்லுங்கள். ஐயா நிதானத்துக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன். நீதி சாலமோன் ஞானி சொல்லுகிறான், நீதிமொழிகள் 1 அதிகாரம். நீதிமொழிகளால் இல்லாட்டி வேத வசனங்களால் இவைகளால் நீதி, நியாயம், நிதானம், விவேகம் என்பவைகளை பற்றி அறிவை
அடையலாம். வேத வசனம் எந்த அளவு நீங்கள் கேட்குறீங்களோ, எந்த அளவு வாசிக்கிறீங்களோ, அந்த அளவு நிதானம். உங்கள் டெசிஷன். லைஃப்னா என்னங்க? லைஃப்னா வேறு ஒன்றும் கூட, ஃபுல் ஆஃப் டெசிஷன். தீர்மானம் எடுக்கிறது தான் வாழ்க்கை. அந்த தீர்மானத்தை நல்ல தீர்மானமாக எடுக்கணும் அப்படின்னா தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை நிதானமாக்கி ஆசுவாசப்படுத்திட்டு பிறகு தீர்மானம் எடுங்க. என் நண்பர்கிட்ட சில நேரம் ஃபோனில் பேசும்போது கேட்பேன், பிரதர் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் என்னன்னு சொல்கிறேன். முக்கியமான டெசிஷனாக எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. எமோஷனலில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள் பல உயிர்கள் சேதமாயிடும். வேசித்தன ஆவியில் ஏரோது நடன கலைப்பு, பிலிப்பினுடைய குமாரத்தின் டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டாலும் ஏரோது நல்ல தண்ணி அடித்து உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறான். அந்த ஏரோதியாளுடைய மகள் அவள் சொல்கிறா, யோவான் ஸ்நானனுடைய தலை. பாதி தேசம் வேணுமா? யோவான் ஸ்நானனுடைய தலை. அதான் நான் சொன்னேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய தலைங்கிறது பாதி உலகத்துக்கு, அந்த ஜீவனுக்கு கூட அது ஈடாகாது. அதை விட நீயும் நானும் காஸ்ட்லி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. இப்போ முதலாவது அவள் யாகேல் நிதானமாக நடக்கிற என்ன காரியம் வரட்டும். 9 மணி சங்குமாங்க திருநெல்வேலியில். இங்கெல்லாம் இப்போ அந்த சைரன்லாம் கிடையாது. இந்த மெஜரா கோட்ஸ் இங்கெல்லாம் சைரன் உண்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த திருநெல்வேலி முனிசிபாலிட்டியில் 9 மணி சங்கு 8 மணி சங்குன்னு உண்டு. பயங்கரமாக காத்தும். ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் இடறிட வேண்டாம். யாகேல் பாருங்கள், ஒருத்தனை கொலை பண்ண போகிறான். ரொம்ப ரிலாக்ஸாக, வாரும் என்ன ஆண்டவனே, வாங்கோ 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 உள்ளே வந்து போர்வையை போட்டு மூடுறான். கரெக்டாக நல்லா கவனிங்க. அவள் போர்வை போட்டு மூடும்போதே தலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஆளை விட்டு ஆணி அடிக்க விட்டான். ஏங்க, இது தலை இது கால், சரிதானே? ஆமாம். என்னது? இது தலை இது கால். இது குழப்பமாக இருக்க. அப்படி அவள் கரெக்டாக வந்து மூடும் போதே பார்த்துட்டா எங்கே தலை இருக்குது எங்கே கால் இருக்குது. ஒரு தடவை எங்கள் அப்பா கடைக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு. எங்கள் இரும்பு கடை பெரிய இடம். எனக்கு பாம்புன்னா பயம். வீட்டில் அதில் கடையில் உள்ள கோழியெல்லாம் பெரிய பெரிய கோழி. நானே சின்ன பையன் அப்போ, இல்லை பாம்பு 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 பாம்பு. அதுக்குள்ளே கோழி பாம்பை பிடிச்சிட்டு பாம்பு அடினார். கரெக்டாக கோழியை ஒரே அடி. அது கக்க அது இறகு பிறகு அது இது அடி. கடைசியில் கோழி சோழி முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஒன்றே போய் சொன்ன, எனக்கு என்னையாது, நான் சின்ன பையன், திடீர்னு கம்பெடு பாம்புனாலே நம்ம உயிர் போயிடும். கடைசியில் பாம்பு அடிக்க போல எதை அடித்தாச்சு? கோழி அடித்து பாம்பு எஸ்கேப். போங்கடா நீயும் உங்கள் அப்பனுன்னு அது போயிடுச்சு. நல்லா கவனிங்க. சிசரா அவன் கொலை பண்ணணும், மெல்ல அவன் அண்டையில் போய் நேரெலாம் சொல்லுங்கள் நெற்றி. திடீர்னு வாய்க்குள்ளே கொண்டு கம்பியை விட்டுருந்தான்னு வச்சுக்க, என்னத்துக்கு ஆயிருக்கும்? எல்லாம் சொல்லுங்கள். நிதானமாக நடக்கும்போது தெளிந்த தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எல்லாம் சொல்லுங்கள், பலமும் அன்பும் தெளிந்த. அடுத்தவளை வேகமாக நான் சொல்கிறேன். 4:22 வாசிங்க. சுத்தியை பிடித்து கொண்டு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சுத்தி. ஐயா, அவள் வந்து ராட்டினத்தில் மாத்திரம் கைகளை வைக்கிறவ கிடையாது, குணசாலி. சரி, எல்லாம் சொல்லுங்கள். சுத்தி இலை, ஹேமர். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? அது என்ன போட்டிருக்கு? ஹேமர் இன் ஹர் ஹேண்ட். வேதம் சொல்லுது, என்னுடைய வார்த்தை கண்மலையினருக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ. ஹேமர்னா சுத்தியல், ஆண்டவுடைய வார்த்தை. ஐயா, பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் எதை திறக்கணும்? வேதம் சொல்லுது, ஞானம் விளங்க நாவை திறக்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாயை திறந்தாலேயே, சத்தமாக சொல்லுங்க, வாயை திறந்தாலேயே ஞானம்தான்.
வாயை திறக்க மாட்டா, திறந்தாலேயே ஞானம்தான். ஞானம் விளங்க நாவை திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறாள். ஐயா அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் சொல்லணும்னு ரூத்தை சொல்லலாம். ஐயா மாமியார், என் மக்களே இன்று இரவு எனக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை வளர மட்டும் நீ காத்திருப்பீல, போங்க போங்க எனக்கு விஷமா இருக்காங்க. ஒருவாள் அப்படி கட்டி பிடிச்சி அத்தைக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு பாபாய் பாபாய் டாட்டா ஒருவாள் போயிட்டா. ரூத்து பாருங்க, வேதம் சொல்லுது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய. மரணமே அன்றி வேறு ஒன்றும் நம்மை பிரிக்காதபடி இதை குறித்து நீர் இனிமேல் நினைச்ச வேண்டாம், பேச வேண்டாம். வாயை திறந்தான். அவன் மேலே ஆண்டவருடைய தயவு இருக்கு. அப்படி மோவாபிய பெண், மோவாபிய பெண்ணுன்னா இவங்க தாத்தா யார் தெரியுமா? லோத்து. ஏன்யா ஆபிரகாம் சந்ததியும் லோத்து சந்ததியும் ஒன்றா சேர்ந்து ரூத்து புத்தகத்தில்னா, நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்தை இறந்து திரிகிறதையும் நான் பார்க்கலை. ஐயா உன் சந்ததி என்ன இதில் இருந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மறுபடியும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு வரும். ஞானமுழங்க நாவை திறக்கிறாள் அப்படின்னா உன்னை ரூத்தை சொல்லலாம். அடுத்தது பார்க்கலாம், யாரை சொல்லலாம்? எஸ்தர். ரெபேக்காள் கல்யாணத்துக்கு முன்னால் நல்லதான் இருந்தா, கொஞ்சம் தண்ணி குடிக்க தாமா, குடியுமே ஆண்டவனே. குடிச்சு முடித்த பிறகு அவ சொல்கிறா, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன். அந்த ஒட்டகம் அப்படின்னா அது ஆவியானவரை குறிக்கு. நம்ம முடிஞ்ச ஆவியானவரை பற்றி நான் அடுத்த மாதம் ஃபுல்லாக நான் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். அதை பற்றி நிறையா கேட்குறேன். குடியும் என் ஆண்டவனே, ஞானம் விளங்க நாவை திறக்கிறாள், தயவுள்ள போதகம். அப்போ சுத்தியை பிடித்து கொண்டுன்னா எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. ஐயா அந்த வார்த்தை, சூழ்நிலைகள் நடுவே தேவனுடைய வார்த்தையை பேசி பழகுங்க. சூழ்நிலை சொல்லும், இங்கே இந்த இடத்துல ஒரு வலி வலிக்கும், சுர் வலிக்கே 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 வலிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். கூகுள் பே ஒன்று சொல்லும், என்ன சொல்லும்? இவ்வளோதான் இருக்குது. ஆனால் நீங்கள் கூகுள் பேயை பார்த்து சொல்லணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒன்றை பார்த்தேன். ஒரு உலக மனுஷன், ஒரு இந்து மனுஷன் சொல்கிறார், மக்களே இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு. என்ன தான் சொல்கிறான் பாவம், நல்ல செய்தின்னு ஒரு இந்து மனுஷன் சொல்கிறானே அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ்லேருந்து ஃபேஸ்புக்கில் அவர் சொல்கிறார், நான் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோ டிரைவர் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டோவை நல்லா கழுவுவாராம். ஆட்டோவை கழுவி ஆட்டோவை ஃபுல்லாக தொடச்சி நீட் பண்ணி இந்த ஆட்டோவை பார்த்து சொல்லுவார், ஆட்டோவே நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இன்றைக்கி 5000 ரூபா எனக்கு வருமானம் நீ எனக்கு தருவ, நான் நம்புதேன், நீ எனக்கு கொடுப்ப. அப்படி 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் ஆரம்பிப்பார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை செய்தீங்களோ அதை நேசிங்க, எந்த வேலையை பண்ணாலும் அதை நேசிங்க. அவர் சொல்கிறது எனக்கு ஆச்சரியம். 6 மாதத்தில் ஆட்டோ வச்சு அந்த ஆட்டோனால் 10 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணிட்டார். எசேக்கியா ராஜா பைபிள் அதை சொல்லி, எதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்து சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான். எதை நீங்கள் செய்கிறீங்க? சமையல் பண்ணுறீங்களா? அதை ப்ளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நான் சமையல் பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன். ஏன்னா எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யுங்க. ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க அநேகர், சந்தோஷம். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, சந்தோஷம். ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க, சந்தோஷம். ஊழியம் செய்கிறேன்னா இது எப்படி செய்கிறீங்க பாஸ்டர்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
பிரசங்கம் பண்ணணும், ஆண்டோடைய வார்த்தையை பேசணும், மெசேஜை கேட்கணும். உங்கள் முன்னால் 1 மணி நேரம் நிற்கிறேன், ஆனால் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் என்ன மெசேஜ் கேட்டு ஒர்ஷிப் பண்ணி பைபிளை வாசித்தா தான் என்னால் நிற்கவே எனக்கு பலன் இருக்கும். உங்கள் முன்னால் அந்த ரங்கத்தில் பார்க்குறப்ப தான் இன்றைய வெளியரங்காமல் உங்கள் முன்னால் நிற்கிறேன், ஆன்லைனில் நிற்கிறேன். எத்தனையோ தேசங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, துபாய், சவுதி, கனடா, அங்கே இங்கேன்னு ஆட்கள் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரான்ஸு காணிக்க தான் வரல, ஆனால் அது வந்துடும். ஜனங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயம் நடக்க காணிக்க வந்துடும். ஆனால் ஆன்லைனில் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், 8 லட்ச ரூபா தேவை, நல்ல சொந்தமாக ஒரு கேமரா, பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் தேவை, 8000 ரூபா கொடுக்கக்கூடிய 100 குடும்பம் தேவைன்னு ஆன்லைனில் 2 வாரத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 பேர் கொடுத்துட்டாங்க, சந்தோஷம். நம்ம ரிஜாய்ஸ் ஃபேமிலிக்கும் சொல்கிறேன், என்ன தான் ஆன்லைன் ஃபேமிலி 99% முகமே தெரியாது, ஆனால் உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கலாம் ஆன்லைனில் அந்த நல்ல ஒரு கேமரா. ஏன்னா பிஎஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினது, ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதோ சேர்மன் ஜெனிஃபர் இறக்கப்பட்டு அவங்க சொந்த கேமரா வச்சு செஞ்சு நமக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபைக்குன்னு ஒரு சொந்த கேமரா, நல்ல தரமான பிஎஸ் சிஸ்டம், இதெல்லாம் தேவை இல்லையா சொல்லுங்களேன். மற்ற மீடியாவை பார்க்கும்போது நம்ம இது ரொம்ப புவர் தான். ஆகவே 8 லட்ச ரூபா தேவை, 8000 கொடுக்குற 100 பேர், இல்லாட்டி 4000 கொடுக்குற 200 பேர் நீங்களும் கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா இந்த இதுக்காக கொடுங்க. இன்னொன்று நல்ல போர் தண்ணி இல்லை, மறுபடியும் போர் போடணும். இனிமே இந்த சர்ச்சினுடைய டேக்ஸ் காரியங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க. இந்த சுத்தியலை பிடித்த எல்லாம் சொல்லுங்கள், சுத்தி சத்தமாக சொல்லுங்கள், சுத்தி. டைம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். இன்னும் 3 நாள் கூட 4:18 எல்லாம் சொல்லுங்கள், என் அண்டையிலே வாரும் என் ஆண்டவனே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஐயா, மரியாதையான பேச்சு, வசனம் மாத்திரம் பேசலை. ஆண்களுக்கு தேவை என்ன தெய்வம், ரொம்ப மரியாதை. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் கட்டப்பட, உங்கள் வீடு கட்டப்பட, எல்லாம் சொல்லுங்கள், எவரையும் மரியாதை கொடுத்து பேசுங்க. மனுஷனாக நீங்கள் மதித்தா நீங்கள் வெற்றி பெற்றுடுவீங்க. கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்லுங்கள். ஏழையோ பணக்காரனோ, கருப்போ செவப்போ, படித்தவங்களோ படிக்காதவங்க, மனுஷனாக மதிங்க. என்ன ஆண்டவனே, வாழ்க்கையில் உயர்ந்த எல்லாரையும் நான் கவனிச்சிட்டேன். அவங்க மனுஷனாக மதிக்கிறோம். தாவீது பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி புள்ள, நண்பர் பொண்டாட்டி புள்ள, கிட்டத்தட்ட எல்லாருமே பிடிச்சி கொண்டு போயிட்டான் அமலேக்கியர். ஆனால் ஒருத்தன் முணங்குற சத்தம் கேட்கு, இவனே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது, இவனுக்கே பலன் இல்லை. கர்த்தர் போன்னு சொன்னார், அந்த பலத்தில் போகிறான். தாவீது அவன் கூட 600 பேரும் போகிறாங்க, 200 பேர் நின்றுட்டாங்க. போகும்போதே முணங்கள் கேட்க, அங்கே ஒரு எகிப்தினுடைய வாலிபன் அடிபட்டு கிடக்க. நேராக தாவீது அவன்கிட்ட போய்கிட்டு, என் எஜமான் என்னை கைவிட்டான், நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அதை கொடுத்து, அத்திப்பழை அடைய கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து, அவன் உயிர் நல்லா கவனிங்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். கரங்களை ஜனங்களை யாரையும் நம்ம அற்பமாக என்னவே கூடாது. பணக்காரன், ஏழை, கருப்பு, சிவப்பு, இவன் படிக்கலை, இவன் படிக்காதவன். நான் அப்படி பார்த்துருக்கேன் ஆட்களை. யாராவது கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் படிப்பு இருக்குது, கொஞ்சம் அந்தஸ்து இருக்குன்னு அவங்ககிட்ட போய் கூட்டி ஐஸ் வச்சு ஹி 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 அப்படிங்கிறது. ஏழை ஜனங்களை பார்த்தா என்ன வேதம் சொல்லுது, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பன் யார் தெரியுமா, இஸ்ரவேலின் புறம்பாக்க இருந்த அசீரியன். உன் தாய் எத்தத்தி. நம்மளும் நம்ம முன்னோர்களும் பெரிய டாப்பில் இருந்து வரலை. எல்லாம் ஆடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிறது. 4-5 ஜெனரேஷன் முன்னால் பாருங்கள், கல்வியறிவு இல்லாதவங்க. நம்மளை தாழ்வில் நம்ம ஒருத்தர் நினைத்தார். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்ல, யார் இவங்க இன்ன ஜாதி, அவங்க அந்த ஜாதி. நோ 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 நோ. ஆண்டவர் சொல்கிறார், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த ஜாதியை பிடிச்சி தொங்குறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றதான் நான் பார்க்கல. ஏன் ஜாதி, உன் ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கோ, அது உன்னுடைய இஷ்டம்.
ஆனால் என் ஜாதி தான் டாப்பு அப்படின்னு என்ன செய்யாத, சொல்லவே சொல்ல. செத்தா எல்லாரும் பிணம், எல்லாரும் இவங்க இந்த ஜாதி ஒரு வாரம் இருக்கட்டும்னு சொல்லவே மாட்டாங்க, பிணத்தை இடத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா என் ஆண்டவனே, அடுத்து அவளை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 4:22 கடைசி வாசிங்க. அது உருவி போய் அந்த ஆணியை, அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையில் என்ன செய்ததான், புதைந்தது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து, 4:24 பார்த்தீங்கன்னா யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது இஸ்ரவேல் புத்திரன் கை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தேவன் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். அந்த 5:13 வாச முடிங்க. 5:13 நியாயாதிபதிகள். மீதியாக இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு, எல்லாம் சத்தமாக, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். ஐயா, உன் பிரச்சனையின் மேல் ஆளுகை தந்தார், வியாதிகள் மேல் ஆளுகை தந்தார், கடனின் மேல் ஆளுகை தந்தார். சரியா? ஓகே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி யாகேல், எல்லா சதம் யாகேல் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி தார் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அப்படியே கர்த்தருக்கு கொடுத்துடலாமா? ஒரு பாடலை படிங்க வாங்க. ஒரு காதரனை ஒரு பாடலை ஒரு 2 கவி படிக்கும்போது கர்த்தருக்கு என்று கொடுத்து பிறந்த நாள் திருமண நாளுக்காய் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீர் என்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா
காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் வருதா? பிறந்த நாள் திருமண நாள் சேது. ஆமாம், சாந்தினி ஜாயா, பிரியங்கா ஜாயா, சாந்தினி ஜாய். ஓகே, 1ஆம் தேதி உனக்கு பர்த்டே. குமாருக்கு 1ஆம் தேதி பர்த்டே. சாந்தினி ஜாய் அவளுக்கு என்னைக்கு பர்த்டேப்பா? நாளைக்கு 29ஆம் தேதி. நாளைக்கு 30. வேறு யாருக்கா பர்த்டே வெட்டிங் டே இருக்கா? வேறு யாருக்காவது ஆன்லைனில்? ஓகே, ஜோம் பண்ணிடலாமா? கர்த்தாவே, பிறந்த நாள் வருகிற தம்பி குமாருக்காய், சொர்ணம், ரவி, பிரியா, தேன்மொழி குமாருடைய கர்த்தாவே பர்த்டேவை நான் ப்ளஸ் பண்ணுகிறேன். ரவியினுடைய பிள்ளையை ப்ளஸ் பண்ணுகிறோம். சேது, ஷர்மிளா, ரவிச்சந்திரன், காமாஜி, பாலாஜி, ஜோசப், ஐசக், பிரியா, ஆண்டவரே விசேஷமாய் சாந்தினி ஜாய், பிரியங்கா ஜாயை நாங்கள் ப்ளஸ் பண்ணுகிறோம். பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷ தயவில் விருத்தி அடையட்டும். குமார் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும். புத்திர பாக்கியங்களை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் ரிஜாய்ஸ் ஃபேமிலியை ஆசீர்வதிக்கிறது நாளில் கேட்டபடி ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எங்கள் ரிஜாய்ஸ் ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். குடும்பத்தில் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறட்டும். சம்பந்தக்காரர்கள், இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ப்ளஸ் பண்ணப்படட்டும். உன் சந்ததி மேலே நாவியும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர், நீங்கள் ஊற்றுங்கப்பா, பலப்படுத்துங்க. மாலை ஆராதனை நீர் ஆசீர்வதியும். உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சத்தமாக ஆமேன் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. 1ஆம் தேதி வருகிற நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. 5:30 to 6:30. உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மாதத்தில் முதல் 1 மணி நேரம் வந்துட்டு போங்க. காலை 5:30 to 6:30 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை செவ்வாய்க்கிழமை உண்டு. காட் பிளஸ் யூ என்று மாலை ஆராதனை உண்டு. சனிக்கிழமை சுகமளிக்க ஆராதனை உண்டு. காட் பிளஸ் யூ. டீ சாப்பிட்டு போங்க. எல்லோரும் ஒருத்தர் வாழ்த்திட்டு போங்க. தேங்க்யூ.